எனக்கு அன்பான தேவச்சனமே, எரிகோ என்ற நகரத்திலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவும் இயேசுவுடைய சீசர்களும் அந்த நகரத்தை விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது திரளான கூட்டம் இயேசுவுக்கு பின்னால் வருது. அந்த எரிகோ கோட்டைன்றது ஒரு பெரிய பட்டணம். ஏற்கனவே பழைய ஏற்பாடில் இயேசு பிறக்கிறதுக்கு 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த எரிகோ கோட்டை இருந்தது. எரிகோவை சுற்றி வந்து உடைச்சாலுன்ட்டு பார்க்குறோம். 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த எரிகோ கோட்டை இருந்தது. அந்த 40,000த்துக்கு பின்னால் இயேசு இப்போ வந்து அந்த பெரிய எரிகோ கோட்டை நகரத்திலிருந்து அந்த ஆலயத்திலிருந்து ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரார். அப்போ வெளியே வரும்போது இப்போ அவருடைய சீசர்களும் அவர்களுடைய அந்த கேட்டுக்கொண்டிருந்த பொதுமக்களும் இயேசுவை கூட்டமாய் வராங்க அவர் பின்னால். அப்போ வழி எருகே ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் பேர் என்னவா? பெத்தையுன்னு அந்த அதில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பிறவி குருடன். வருஷமெல்லாம் அவன் பிச்சை எடுத்த பிழைக்கிறதுடைய பிழைப்பு. இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வருகிறார் என்று யார் கேள்விப்படுறது? குருடன் கேள்விப்படுறான். ஏற்கனவே அந்த குருடன் கேள்விப்பட்டிருக்கான். இயேசு நல்லவர், அவர் ஜெபம் பண்ணா பேய் ஆடும், பிசாசுகள் ஓடும், நோய்கள் குணமாகும்னு அந்த குருடன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இயேசு இடத்துல போகிறதுக்கு இவனுக்கு என்ன இல்லை, கண்ணு தெரியல. அதனால் இவன் போக முடியலை. அல்லேலூயா. ஆனாலும் இயேசுகிட்ட போல சுகமாகிடும்ன்ற அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. யாருக்கிட்ட? இந்த கண்ணு தெரியாத குருடக்கிட்ட. பிச்சை எடுக்கிறவனாக இருந்திருக்கான். பிச்சை எடுத்து தான் பொழப்பு நடத்துவான். எங்கே நடத்துவான் பிச்சை எடுக்கிறவன்? நகரங்களில், பெரிய ஆள் கூடுற இடங்களில், பஸ் ஸ்டாண்டுகளில், அந்த இடத்துல தான் அவன் என்ன செய்வான்? பிச்சைக்காரன் உட்காந்துட்டு வரிசையில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு ஐயா சாமின்ட்டு கேட்பான். அப்படித்தான் இவனும் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறான். அந்த வழியில் ஏசப்பா வாரார் என்று கேள்விப்பட்டு ஒரு கசகசன்ற சத்தத்தை கேட்டு என்ன கேட்டான் அந்த குருடன்? அப்பா, என்னமோ சத்தம் நிறைய வருது, சத்த கூட்டம் மாதிரி கசகசன்னு போகுது, என்ன விஷயம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தங்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், நசரனாகிய இயேசு போகிறார். அல்லேலூயா. நசரனாகிய இயேசு போகிறார். என்ன அர்த்தம்? இயேசு வந்து நசரைய விரதமுள்ள பிறந்தவர். நசரேனா என்ன அர்த்தம்? முடி சேவிங்க போகிறதில்ல.